இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான காரசாரமான ஆந்திரா ஸ்பெஷல் வெண்டைக்காய் வேப்புடு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் மஸ்ட்டு கிடையாது, நான் இன்றைக்கி கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வர நேரத்தில் கருவேப்பிலை சேர்த்திட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்திக்கோங்க. கூடவே 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அது கூடவே ஒரு 10 பல் பூண்டை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன், அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காயை சேர்த்திடலாம். நம்ம போட்டிருக்கிற வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்திடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெண்டைக்காயில் இருக்கிற பிசுபிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா பொடி சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு பழுத்த பச்சை மிளகா சேர்த்திக்கிறேன், அதையும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா எக்ஸ்ட்ரா ஒரு பச்சை மிளகா சேர்த்தி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெண்டைக்காயில் இருக்கிற பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக மசாலா பொடி சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாவையும் வர மிளகாவையும் போட்டிருக்கோம், அதனால் காரத்துக்கு ஏற்ப ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்த்த போகிறதில்ல, நம்ம ஊற்றின எண்ணெயிலேயே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ அடுத்ததாக வேப்புடுக்கு தேவையான ஒரு பவுடர் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கி ஒரு 100 கிராம் வறுத்த நிலக்கடலை எடுத்திருக்கேன். வறுக்காத நிலக்கடலை இருந்துச்சுன்னா அதை லைட்டாக பேனில் போட்டு லைட்டாக சூடு பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துருங்க. ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது, வாயில் வச்சா கடித்து சாப்பிட்ற மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வெண்டைக்காய் ஃபுல்லாக ட்ரை ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நிலக்கடலை பவுடர்லேருந்து ஒரு 3 ஸ்பூன் பவுடரை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். 2 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் நிலக்கடலை பவுடரை இது கூட சேர்த்து சர்வ் பண்ணிடுங்க. சூப்பரான வெண்டைக்காய் வேப்புடு, ஆந்திரா ஸ்பெஷல் பிந்தி வேப்புடு ரெடி ஆயிடுச்சு.